Hello students, in the video la nama reactions of benzene ring la electrophilic aromatic substitution reactions paaka porom. So எப்போ வந்து ஒரு benzene ring la electrophilic substitution reaction favorable அப்படினா அந்த benzene ring la substituent OH group அல்லது NH2 group so இங்க எழுதி இருக்கிற மாதிரி OHO அல்லது இதுக்கு பதிலா NH2O attach இருந்துச்சு அப்படினா இந்த groups இந்த benzene ring electrophilic substitution reaction க்கு activate பண்ணும். So electrophilic substitution reaction activate ஆகும் பொழுது உள்ள வரக்கூடிய incoming electrophiles அதாவது electron deficient species என்ன பண்ணும் அப்படின்னா ஆர்த்தோலையோ அல்லது para positionலையோ போயிட்டு உட்காரும். So எப்படி வந்து ஆர்த்தோ அல்லது para பொசிஷனுக்கு இந்த பென்சீன் ரிங்ல இருக்கக்கூடிய இந்த சப்ஸ்டிட்யூவன்ட்ஸ் இன்கமிங் குரூப்பை டைரக்ட் பண்ணுதுன்றத நம்ம ஒரு மெக்கானிசமா பார்ப்போம். நம்ம ஃபீனால்ல எடுத்துக்குவோம். ஸோ ஃபீனால் இப்போ இந்த ஆக்சிஜன்ல பார்த்தோம் அப்படின்னா லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இது என்ன பண்ணுது அப்படின்னா இப்படி உள்ள ஷிஃப்ட் ஆகும் பொழுது இந்த டபுள் பாண்ட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் இந்த கார்பனுக்கு போகும். ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுக்கு ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் தான். ஸோ இப்போ ஆக்சிஜனுக்கும் கார்பனுக்கும் நடுவில் என்ன பாண்ட் வந்துடும் அப்படின்னா டபுள் பாண்ட் வரும். ஸோ ஆக்சிஜனுக்கு ப்ளஸ் சார்ஜ் வந்துடுது. இந்த பாண்டும் இந்த பாண்டும் அப்படியே இருக்க போகுது. இப்போ இதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எங்கே வந்துடுது இந்த கார்பன்ல இருக்கு. இப்போ அடுத்தது என்ன ஆகும் இந்த எலக்ட்ரான்ஸ் எங்கே ஷிஃப்ட் ஆக போகுது இங்கே வரும் பொழுது இந்த பாண்ட் கிளீவ் ஆகி இதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் இந்த கார்பனுக்கு போகும். ஸோ பென்சீன் ரிங்கு OH ப்ளஸ் ஸோ இந்த பாண்ட் அப்படியே இருக்க போகுது. இப்போ இந்த கார்பனுக்கும் இந்த கார்பனுக்கும் மைனஸ் இங்கே வந்ததுனால இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் சேர்ந்து இந்த இடத்துல என்ன ஆயிடுது டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆயிடுது. ஸோ இங்கே எலக்ட்ரான்ஸ் வந்தது. இப்போ அடுத்தது என்ன ஆகும் இந்த எலக்ட்ரான்ஸ் எங்கே ஷிஃப்ட் ஆக போகுது இங்கே போகும் பொழுது இந்த பாண்ட் பிரேக் ஆகி எலக்ட்ரான் எங்கே போகுது இந்த கார்பனுக்கு போகுது. ஸோ நமக்கு பென்சீன் ரிங்ல இப்போ இது ஏற்கனவே இருக்கு. இப்போ இந்த இடத்துல புதுசா ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகுது. இந்த இடத்துல இப்போ எலக்ட்ரான்ஸ் இங்கே ஷிஃப்ட் ஆயிடுது. ஸோ இது OH ப்ளஸ்ன்னு இருக்க. இப்போ என்ன ஆகும் இந்த எலக்ட்ரான்ஸ் இங்கே போகும்போது இந்த பாண்ட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் எங்கே போயிடுது ஆக்சிஜனுக்கு போயிடுது. ஸோ இங்கே மறுபடியும் ஓல எலக்ட்ரான்ஸ் H. ஸோ இப்போ பார்த்தோம் இப்போ இந்த மெக்கானிசம்ல பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் வந்து எந்தெந்த பொசிஷன்ல நம்மளுக்கு இருக்கு இந்த பொசிஷன் இந்த பொசிஷன் இந்த பொசிஷன். ஸோ இதுல எதெல்லாம் ஆர்த்தோ பொசிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சப்ஸ்டிட்யூவன்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிறது ரெண்டும் ஆர்த்தோ, இது பேரா, இது ரெண்டும் மெட்டா. ஸோ நம்மளுக்கு எலக்ட்ரான்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா இந்த ஆர்த்தோ பொசிஷன்லயும் பேரா பொசிஷன்லயும் தான் இருக்கு. ஸோ உள்ள வரக்கூடிய எலக்ட்ரோஃபைல்ஸ் என்ன பண்ண அப்படின்னா இந்த ஆர்த்தோ பொசிஷன்லயோ அல்லது பேரா பொசிஷன்லயோ தான் போயிட்டு கார்பனோட அட்டாச் ஆக போகுது. ஸோ இதுதான் வந்து எலக்ட்ரோஃபிலிக் அரோமேட்டிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ஸ். ஸோ இப்போ ஃபீனால் வந்து என்ன மாதிரியான எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ஸ் அண்டர்கோ ஆகுதுன்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுல நம்ம பார்க்க போறது நைட்ரோசேஷன் பார்க்க போறோம். ஸோ நைட்ரோசேஷன்ல ஃபீனால் எடுத்து இதுல நைட்ரஸ் ஆசிட் HNO2 நைட்ரஸ் ஆசிட் எடுத்து 278 கெல்வினுக்கு நம்ம ஹீட் பண்ணணும். அதாவது ஃபீனால நைட்ரஸ் ஆசிட் ஆட் பண்ணி அதை 278 கெல்வினுக்கு நம்ம ஹீட் பண்ணும் பொழுது நமக்கு பேரா சப்ஸ்டிடியூட்டட் ஃபீனால் கிடைக்குது. ஸோ இது NO எங்க வருது அப்படின்னா பேரா பொசிஷனுக்கு வருது. ஸோ இந்த காம்பவுண்டுக்கு பேர் பேரா பொசிஷன்ல நைட்ரஸோ குரூப் இருக்கிறதுனால இத பேரா நைட்ரஸோ ஃபீனால் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா நைட்ரேஷன்.
ஸோ நைட்ரேஷனில் ஃபஸ்ட்டு ஃபீனால் எடுத்து அதில் 20% ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய நைட்ரிக் ஆசிட் ஆட் பண்ணி இந்த மிக்சரை 298 கெல்வினுக்கு நம்ம ஹீட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு ஆர்த்தோ பேரா மிக்சரா நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ ஆர்த்தோ நைட்ரோஃபீனாலும் பேரா நைட்ரோஃபீனாலும் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இதில் ஆர்த்தோ பொசிஷனில் நைட்ரோ குரூப் இருக்கு, அதனால ஆர்த்தோ நைட்ரோஃபீனால். இதில் பேரா பொசிஷனில் நைட்ரோ குரூப் இருக்கு, அதனால பேரா நைட்ரோஃபீனால். இப்போ இந்த ரெண்டுத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டுத்துல இந்த ஆர்த்தோ நைட்ரோஃபீனால் வந்து நம்மளுக்கு 30ல இருந்து 40% கிடைக்குது. இந்த பேரா வந்துட்டு 15% தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ மேஜர் ப்ராடக்ட் 20% நைட்ரிக் ஆசிட் நம்ம ஆட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு எது கிடைக்குது அப்படின்னா ஆர்த்தோ நைட்ரோஃபீனால் கிடைக்குது. இந்த ரெண்டும் நம்மளுக்கு மிக்சரா இருக்கு. இதை செப்பரேட் பண்றதுக்கு நம்ம ஸ்டீம் டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் யூஸ் பண்றோம். ஸோ ஸ்டீம் டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் மூலமா இந்த ஆர்த்தோ அண்ட் பேரா நைட்ரோஃபீனால்ஸை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா செப்பரேட் பண்ணலாம். இப்போ இந்த ரெண்டுத்துலையும் இந்த ஆர்த்தோ நைட்ரோஃபீனால் பார்த்தோன்னா வாட்டர்ல ஸ்லைட்டா தான் சால்யூபிள் ஆகும், ரொம்ப மினிமமாக தான் வாட்டர்ல சால்யூபிள். ஸோ ஸ்லைட்லி சால்யூபிள் இன் வாட்டர். ஆனால் பேரா நைட்ரோஃபீனால் வந்து இட் இஸ் ஹைலி சால்யூபிள் இன் வாட்டர். அதே மாதிரி இந்த ஆர்த்தோ நைட்ரோஃபீனால் இஸ் மோர் volatile in nature. மோர் volatile அப்படின்னா என்ன அர்த்தம்? சீக்கிரமா வந்து வேப்பரா போயிடும். மோர் volatile in nature due to intramolecular hydrogen bonding. ஸோ இந்த ஆர்த்தோவில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆக்சிஜனும் இந்த NO2ல இருக்கக்கூடிய, அதாவது இந்த இதில் இருக்கக்கூடிய OHல இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் இந்த NO2ல இருக்கக்கூடிய ஆக்சிஜனுக்கும் நடுவில் ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் ஆயிடுது. ஸோ ஒரே மாலிக்யூல்குள்ள ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கிறதுனால அதை நம்ம இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கிறதுனால இது வந்து ஸ்லைட்லி சால்யூபிள் இன் வாட்டரா இருக்குது, அதனால இது மோர் volatile இன் நேச்சர். இங்க வரும்போது இது வந்து லெஸ் volatile டியூ டு intermolecular hydrogen bonding. With water. ஸோ ஏன் வந்து இது வந்து லெஸ் volatile இருக்கு அப்படின்னா இது வாட்டர்ல ஹைலி சால்யூபிளா இருக்கு. வாட்டர்ல ஹைலி சால்யூபிள்னா என்ன அர்த்தம்? ஒரு ஃபீனால் ஒரு வாட்டர் மாலிக்யூல் கூட என்ன பண்ணுது? ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி இன்டர் மாலிகுலர் வாட்டருக்கும் அந்த நைட்ரோஃபீனாலுக்கும் நடுவில் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கிறதுனால இது வந்து ஹைலி சால்யூபிள் இன் வாட்டரா இருக்கு, அதே மாதிரி லெஸ் volatile இருக்கு. ஸோ இது நைட்ரேஷன் ஆஃப் ஃபீனால் with 20% nitric acid at 298 Kelvin. So இதே phenol when it is treated with concentrated sulfuric acid and concentrated nitric acid mixture. So இந்த ரெண்டுத்தையும் இந்த phenol நம்ம ஆட் பண்ணும் பொழுது நமக்கு (246) ட்ரைநைட்ரோஃபீனால் கிடைக்குது. ஸோ இது ஃபர்ஸ்ட் பொசிஷன் 2, 3, 4, 5. செகண்டு, ஃபோர்த்து, சிக்ஸ்த்து பொசிஷனில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நைட்ரோ குரூப் அட்டாச் ஆகிடுது. அதனால் இதுக்கு பேர் 246 ட்ரைநைட்ரோஃபீனால்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு பேர் காமனாக இதை பிக்ரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நைட்ரேஷன்லேயே நம்மளுக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது. ஒன்று வந்துட்டு கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிடையும் நைட்ரிக் ஆசிடையும் சேர்த்து ஆட் பண்ணும்பொழுது நம்மளுக்கு பிக்ரிக் ஆசிட் கிடைக்குது. வெறும் நைட்ரிக் ஆசிடை 2
298 கெல்வினுக்கு ஹீட் பண்ணும் பொழுது நமக்கு ஆர்த்தோ பேரா நைட்ரோஃபினால்னு கிடைக்குது. அடுத்தது சல்ஃபனேஷன் பார்க்க போறோம். தேர்ட் ரியாக்ஷன் சல்ஃபனேஷன். ஃபீனாலை கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட்ல ஹீட் பண்ணும் பொழுது, ஸோ ஹீட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு ஆர்த்தோ பேரா சல்ஃபியோனிக் ஆசிட் வந்துட்டு மிக்சராக நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ OH SO3H ப்ளஸ் OH SO3H. ஸோ இது வந்து ஆர்த்தோ, இது வந்து பேரா. ஸோ இதுக்கு பேரு ஆர்த்தோ ஃபீனால் சல்ஃபோனிக் ஆசிட். இது வந்துட்டு பேரா ஃபீனால் சல்ஃபோனிக் ஆசிட். இப்போ இந்த மிக்ஸ்சர்ல நம்ம வந்து கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் ஆட் பண்ணி இதை 280 கெல்வினுக்கு ஹீட் பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டு மிக்ஸ்சர்ல நம்மளுக்கு அதிகமாக எது கிடைக்கும் அப்படின்னா இந்த ஆர்த்தோ ஃபீனால் சல்ஃபோனிக் ஆசிட் மேஜர் ப்ராடக்டாக கிடைக்குது. அதே ஃபீனால் சல்ஃபியூரிக் ஆசிட் கூட ஆட் பண்ணி அந்த மிக்சரை 373 கெல்வினுக்கு நம்ம ஹீட் பண்ணணும் அப்படின்னா இந்த பேராஃபீனால் சல்ஃபோனிக் ஆசிட் நம்மளுக்கு மேஜர் காம்போனண்ட்டாக கிடைக்குது. ஸோ சல்ஃபோனேஷன் வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ஸ்ல செய்யலாம். ஒன்று 280 கெல்வின்ல, இன்னொன்று வந்து 373 கெல்வின்ல. 280 கெல்வின்ல நம்ம கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிடை ஃபீனால்ல ஆட் பண்ணி ஹீட் பண்ணணும் அப்படின்னா ஆர்த்தோ ஃபீனால் சல்ஃபோனிக் ஆசிட் மேஜர் காம்போனண்ட்டாக கிடைக்குது. அதே 373 கெல்வின்ல சல்ஃபியூரிக் ஆசிடை ஃபீனால் கூட ஆட் பண்ணி ஹீட் பண்ணணும்னா நம்மளுக்கு பேராஃபீனால் சல்ஃபோனிக் ஆசிட் மேஜர் ப்ராடக்டாக கிடைக்குது. அடுத்தது நம்ம பார்க்கறது நாலாவது ரியாக்ஷன் வந்துட்டு ஹாலஜினேஷன். ஸோ இந்த ஹாலஜினேஷன்ல நம்ம பார்க்க போறது புரோமினேஷன் பார்க்க போறோம். ஸோ ஃபீனாலை எடுத்து அதில் புரோமின் வாட்டர் ஆட் பண்ணா இந்த ஒரு கார்பன்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஹைட்ரஜனும், அதாவது இந்த ஆர்த்தோ பொசிஷன்லையும் பேரா பொசிஷன்லையும் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் வெளியில போயிட்டு அதுக்கு பதிலாக ஒரு பிஆர் வந்துட்டு அட்டாச் ஆகும். ஸோ நமக்கு ஒரே ப்ராடக்ட் தான் கிடைக்க போகுது. ஸோ 3 பிஆர் வந்துட்டு அட்டாச் ஆக போகுது. 2 ஆர்த்தோ பொசிஷன்லையும் 1 வந்து பேரா பொசிஷன்லையும் அட்டாச் ஆக போகுது. ஸோ இதுக்கு பேர் வந்துட்டு இது கார்பன் 1 2 3 4 5 6. ஸோ 2 4 6 செகண்ட் பொசிஷன், 4th பொசிஷன், 6th பொசிஷன்ல ஒரு பிஆர் சேர்ந்துருக்கு. ஸோ மொத்தமாக 3 பிஆர். அதனால ட்ரை புரோமோ ஃபீனால். ஸோ ப்ளஸ் இதில் நம்மளுக்கு என்ன வெளியில் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே வெளியில் வர ஒரு ஹைட்ரஜனும் இந்த பிஆர் கூட சேர்ந்து ஹெச்பிஆராக போகும். ஸோ மொத்தமாக இதில் 3 ஹெச்பிஆர். அப்போ இந்த இடத்துல இங்கே ஒரு 3 பிஆர். ஸோ டோட்டலாக 6 பிஆர். அதனால இங்கே நம்ம என்ன போடுறோம் 3 பிஆர் 2ன்னு போடுறோம். இதே ஹாலஜினேஷன், அதாவது இதே புரோமினேஷன், புரோமின் வாட்டருக்கு பதிலாக புரோமின் in presence of CCl4 கார்பன் டெட்ராக்ளோரைடோ அல்லது கார்பன் டைசல்ஃபைட் பிரசன்ஸ்ல பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு ஆர்த்தோ பேரா சப்ஸ்டிடியூட்டட் காம்பவுண்ட்ஸ் கிடைக்குது. ஸோ ஃபீனால், இது ஆர்த்தோ புரோமோ ஃபீனால் பிளஸ் பேரா புரோமோ ஃபீனால், இந்த மிக்சர் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஆர்த்தோ பொசிஷன்ல பிஆர் இருக்கு, அதனால ஆர்த்தோ புரோமோ ஃபீனால். இதுல பேரா பொசிஷன்ல இருக்கு, அதனால பேரா புரோமோ ஃபீனால் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ அடுத்த ரியாக்ஷன் நம்ம பார்க்க போறது கோல்ட் ஸ்கிமிட் ரியாக்ஷன்.
Kolb's or Kolb-Schmitt reaction. இத Kolb's reaction சொல்லுவாங்க அல்லது Kolb-Schmitt reaction அப்படினு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரியாக்ஷனில் ஃபீனால் எடுத்துட்டு ஃபீனாலை ஃபஸ்ட்டு வந்துட்டு சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ட்ரீட் பண்ணணும். ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடோட ட்ரீட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன ரிமூவ் ஆகும், ஒரு வாட்டர் மாலிக்யூல் ரிமூவ் ஆகும். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் இதில் இருக்கக்கூடிய OHம் சேர்ந்து H2Oவாக போயிடும். அப்போ இந்த எண்ணெய் இதில் வந்து அட்டாச் ஆகும் பொழுது நம்மளுக்கு சோடியம் ஃபீனாக்சைடு கிடைக்கும். ஸோ ஃபீனாலை கம்பேர் பண்ணும்பொழுது இந்த சோடியம் ஃபீனாக்சைடு வந்து ஹைலி ரியாக்டிவ். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ஃபீனாலை சோடியம் ஃபீனாக்சைடாக கன்வெர்ட் பண்ணுறோம். இப்போ இதில் கார்பன் டை ஆக்சைடு கேஸ் பாஸ் பண்ணி இதை வந்து 400 கெல்வினில் 4 to 7 bar ப்ரெஷரில் ட்ரீட் பண்ணும் பொழுது, ஸோ சோடியம் ஃபீனாக்சைடை 400 கெல்வின் 4 to 7 bar ப்ரெஷரில் கார்பன் டை ஆக்சைடு பாஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு சோடியம் சாலிசிலேட் அப்படின்ற ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது. இங்கே OH COONA, இதுக்கு பேர் சோடியம் சாலிசிலேட். இதை நம்ம ஹைட்ரோலைஸ் பண்ணும் பொழுது, அதாவது வாட்டர் ஆட் பண்ணும் பொழுது இங்கே க்ளீவ் ஆகும். ஸோ இதில் ஹெச்சும் இதில் OHம் போகும். அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன கிடச்சிரும், பென்சீன் ரிங்கு. ஸோ இது OH, இது COOH. ஸோ இதுக்கு பேர் சாலிசிலிக் ஆசிட். ஸோ இது Kolb-Schmitt ரியாக்ஷன். ஃபீனாலை நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணுறோம், சாலிசிலிக் ஆசிடாக கன்வெர்ட் பண்ணுறோம். அடுத்தது நம்ம பார்க்குறது ரீமர்-டீமன் ரியாக்ஷன். ரீமர்-டீமன் ரியாக்ஷன். ஸோ இந்த ரீமர்-டீமன் ரியாக்ஷனில் ஃபீனாலில் நம்ம வந்துட்டு குளோரோஃபார்ம் ஆட் பண்ண போகிறோம். CHCl3ன்றது குளோரோஃபார்ம் வித் ஆக்வஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு ட்ரீட் பண்ணும் பொழுது நமக்கு இதில் ஒரு இன்டர்மீடியட் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த இன்டர்மீடியட் காம்பவுண்ட் வந்து சப்ஸ்டிடியூட்டட் பென்சால் குளோரைடு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இங்கே ONA, ஸோ இந்த CHCl2 இதில் வந்து அட்டாச் ஆகுது. ஸோ இது வந்து சப்ஸ்டிடியூட்டட் பென்சால் குளோரைடு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது மறுபடியும் சோடியம் ஹைட்ராக்சைடோட கம்பைன் ஆகி இந்த OH குரூப்பினுடைய ஆர்த்தோ பொசிஷனில் ஒரு ஆல்டிஹைடிக் குரூப், அதாவது CHO குரூப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல ONA அப்படியே இருக்க போது, ஸோ O மைனஸ் ஆகும், NA ப்ளஸ் ஆகும் இருக்கும். இந்த இடத்துல நம்மளுக்கு ஆர்த்தோ பொசிஷனில் இப்போ என்ன குரூப் ஆட் ஆகுது, CHO குரூப் ஆட் ஆகுது, ஆல்டிஹைடிக் குரூப் ஆட் ஆகுது. இப்போ இதை நம்ம ஹைட்ரோலைஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல இது வந்து க்ளீவ் ஆகும். இது க்ளீவ் ஆகிட்டு இந்த H என்ன ஆகுது, இங்கே வந்து சேருது. ஸோ நமக்கு OH நீங்க கிடைக்கும், இங்க CHO. ஸோ இந்த ரீமர்-டீமன் ரியாக்ஷன் அப்படின்றது OH குரூப்புக்கு ஆர்த்தோ பொசிஷன்ல ஒரு ஆல்டிஹைடிக் குரூப் இன்ட்ரோடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ரியாக்ஷன். ஸோ இதுக்கு பேரு சாலிசில் ஆல்டிஹைடு. ஸோ அடுத்த ரியாக்ஷன் நம்ம பார்க்க போகிறது கப்ளிங் ரியாக்ஷன். ஸோ கப்ளிங் ரியாக்ஷனில்
பென்சின் டயசோனியம் குளோரைடு ஃபீனாலோட சேர்ந்து இன் பிரசன்ஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடில் நம்மளுக்கு ஒரு டை ஃபார்ம் பண்ண போகுது. ஸோ அந்த ரியாக்ஷனை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், கப்ளிங் ரியாக்ஷன்னு சொல்கிறோம். ஸோ பென்சின் டயசோனியம் குளோரைடு, இதுக்கு பேர் C6H5N2Cl, இதுக்கு பேர் பென்சின் டயசோனியம் குளோரைடு. இது ஃபீனாலோட கப்பிள் ஆகும், கம்பைன் ஆகுது. ஸோ ஃபீனாலில் இந்த OHக்கு பேரா பொசிஷனில் இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்குது. அந்த ஹைட்ரஜனை நம்ம எலிமினேஷனுக்காக வெளியில் எடுத்து காமிச்சிருக்கோம். இது எப்போ கப்பிள் ஆகும், இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் அன் அல்கலைன் மீடியம். ஸோ நம்ம இந்த இடத்துல சோடியம் ஹைட்ராக்சைடு போட்டு இந்த மிக்சரை 273லேருந்து 278 கெல்வினுக்கு ஹீட் பண்ணும் பொழுது இந்த OHக்கு பேரா பொசிஷனில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் பென்சின் டயசோனியம் குளோரைடில் இருக்கக்கூடிய இந்த Clலும் HClஆக வெளியில் போகும். ஸோ HClஆக வெளியில் போயிடுச்சு அப்படின்னா நமக்கு இங்கே என்ன ஃபார்ம் ஆகுது, ஸோ HCl வெளியில் போயிடுது. நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது, இந்த பக்கம் இந்த N பார்த்தோம் அப்படின்னா 2 Nக்கும் நடுவில் டபுள் பாண்ட் இருக்கும். ஸோ N டபுள் பாண்ட் N, இன்னொரு இந்த N எது கூட அட்டாச் ஆக போகுது, இந்த பென்சீன் ரிங்கில், இந்த பக்கம் OH. ஸோ இதுக்கு பேர் பேரா ஹைட்ராக்சி அசோபென்சின். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெட்டு ஆரஞ்சு கலர் கலந்த ஒரு டை. ஸோ ரெட் ஆரஞ்ச் டை. ஸோ கப்ளிங் ரியாக்ஷனில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து ஒரு ரெட் ஆரஞ்ச் டை. ஸோ இந்த எலக்ட்ரோஃபிலிக் அரோமேட்டிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷனில் நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற ரியாக்ஷன் என்ன அப்படின்னா தாலியன் ரியாக்ஷன். ஸோ இந்த தாலியன் ரியாக்ஷனில் 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் ஃபீனால் ஒரு மாலிக்யூல் ஆஃப் தாலிக் அன்ஹைட்ரேட் கூட ரியாக்ட் பண்ண போகுது. ஸோ ஃபீனால் OH அதனுடைய பேரா பொசிஷனில் இருக்க ஹைட்ரஜனை இப்படி காமிச்சிருக்கோம். ரெண்டாவது ஃபீனால் அதனுடைய பேரா பொசிஷனில் இருக்க ஹைட்ரஜன். ஸோ இது ரெண்டும் தாலிக் அன்ஹைட்ரைட் கூட ரியாக்ட் பண்ண போகுது. C டபுள் பாண்ட் O, அதே மாதிரி இந்த பக்கம் C டபுள் பாண்ட் O, இந்த கார்பனும் ஆக்சிஜனால கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு பேரு தாலிக் அன்ஹைட்ரைட். இப்போ இந்த பக்கத்தில் இருக்க ஆக்சிஜன் எடுத்தாலும் சரி அல்லது இந்த பக்கத்தில் இருக்க ஆக்சிஜன் எடுத்தாலும் சரி, ஒரு ஆக்சிஜன் இந்த OHக்கு பேரா பொசிஷனில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனோட சேர்ந்து வாட்டரா வெளியில் போக போகுது. ஸோ நம்ம இதை எடுத்துக்குவோம். இந்த ஆக்சிஜன் இந்த ஹைட்ரஜனோட சேர்ந்து வாட்டர் மாலிக்யூலா வெளியில் போயிடுது. ஸோ இந்த ரியாக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா it takes place in presence of concentrated sulfuric acid. ஸோ இந்த மிக்சரில் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் ஆட் பண்ணி நம்ம ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணும் பொழுது தான் இதுல இருந்து ஒரு வாட்டர் மாலிக்யூல் ரிமூவ் ஆகும். ஏன்னா சல்ஃபியூரிக் ஆசிட் அப்படின்றது ஒரு டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். இதை ஆட் பண்ணும் பொழுது இதுல இருந்து வாட்டர் மாலிக்யூல் வெளியில போகும். போயிட்டு இந்த கார்பன்ல 2 பாண்ட் இருக்குல்ல, இதுல ஒரு பாண்டுல இந்த ஃபீனாலும் இன்னொரு பாண்டில் இந்த ஃபீனாலும் அட்டாச் ஆக போகுது. ஸோ இப்போ நம்ம எழுதுறது இந்த பென்சின் ரிங்கு, இதில் C டபுள் பாண்ட் O அப்படி இருக்க போகுது. இப்போ இந்த C இந்த ஆக்சிஜன் அப்படியே எழுதிரும். இப்போ இந்த டபுள் பாண்டை இப்படி பிரித்து ஒரு பக்கம் இந்த ஃபீனாலிக் குரூப், இன்னொரு பாண்டில் இந்த ஃபீனாலிக். ஸோ இதுக்கு பேரு ஃபினால்ப்தலின். ஸோ தாலியன் ரியாக்ஷனில்
நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபினால்ப்தலீன் கிடைக்குது. ஃபினால்ப்தலீன் எப்படி ஃபார்ம் ஆகுது? ஃபீனால் தாலிக் அன்ஹைட்ரேட் கூட கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் ஆட் பண்ணி ஹீட் பண்ணும் பொழுது ஃபினால்ப்தலீன் ஃபார்ம் ஆகுது. ஸோ இதோட இந்த எலக்ட்ரோஃபிலிக் அரோமேட்டிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ஸ் முடியுது. எல்லாருக்கும் இதில் பார்த்த ரியாக்ஷன்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.